டைமண்ட் ஹோம் அப்ளையன்சஸ் வழங்கும் ருசிக்கலாம் வாங்க. நான் உங்களுடைய மண்வாசனை மேனகா. நிறைய ரெசிபி நம்ம வந்து சுவையாகவும் ஆரோக்கியமாகவும் நம்ம வந்து போன எபிசோடில் பார்த்தோம். இன்றைக்கி ஒரு எபிசோட்லேயும் நம்ம வந்து பார்க்க போகிறது டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதில் மட்டும் இல்லாமல் எப்போவுமே நம்ம ஒரு ட்விஸ்ட் வைக்கிறோம், பாரம்பரியத்தையும் நம்ம கொண்டு வரோம். இன்றைக்கி கம்பு இறால் வடை நம்ம செய்ய போகிறோம். வாங்க எபிசோட்குள்ளே போகலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் எடுத்துருக்கோம், கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க. இறால் வந்து நல்லா க்ளீன் பண்ணியிருக்கோம். இந்த இறாலை க்ளீன் பண்ணுறது ரொம்ப சுலபம் தான். இது மேலே இருக்கிற அந்த ஒரு டர்ட்லாம் இருக்கும், அதெல்லாமே நம்ம க்ளீன் பண்ணி நல்லா ப்ராசஸ் பண்ணி வச்சுருக்கோம். இதை நம்ம லைட்டாக ஃப்ரை பண்ண போகிறோம். இந்த இறாலை வந்து எண்ணெயில் வந்து நம்ம போட போகிறோம். இதை வந்து ஒரு ஆஃப் குக்டு நம்ம பண்ண போகிறோம். ஏன் ஆஃப் குக் போடணும்னா, நம்ம வந்து வடை செய்யும் போது சில நேரத்தில் வந்து வேகாமல் இருக்கும், சில நேரத்தில் நல்லா வெந்திருக்கும். அதனால் இதை நம்ம ஒரு ஆஃப் குக்டாக நம்ம வந்து இதை பண்ண போகிறோம். சால்ட்டு கொஞ்சம் போட்டுக்கோங்க. இறாலில் என்ன சத்து இருக்குதுன்னு நீங்கள் கேட்கும் போதே, இறாலில் வந்து பார்த்திங்கன்னா ஒமேகா 3ன்ற ஒரு சத்து இருக்குங்க. இது ஃபிஷ்ஷில், அதே மாதிரி நல்ல ஒரு சீ ஃபுட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஆரோக்கியமான ஒரு விஷயத்தை கொடுக்குது. இந்த இறால் பொறுத்த வரைக்கும் இதில் வடை, கிரேவி, ஃப்ரை இதெல்லாம் செஞ்சால் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. எனக்கு பிடிச்சது வந்து இறால் ரொம்ப பிடிக்கும். ஒமேகா 3 மட்டும் இல்லை, நம்ம இதில் சேர்க்க போகிறது கம்பு வந்து சேர்க்க போகிறோம். அயன் சத்து அரிசியில் வந்து பார்த்திங்கன்னா 1% தான் இருக்கும், ஆனால் நம்மளுடைய கம்பில் வந்து 5% இருக்குங்க. பார்த்திங்கன்னா இது ஆல்மோஸ்ட் ஆஃப் குக்ட் ஆகிடுச்சு. இதில் கொஞ்சம் தண்ணி இருக்குது பாருங்கள், அந்த தண்ணி வந்து கொஞ்சம் கொதிக்க வந்து அது ட்ரைனஸ் ஆகிற வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் வதக்கிக்கலாம். இறால் வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் குக் ஆகிடுச்சு. அந்த நேரத்தில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, வடைக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ்லாம் நம்ம இப்போ அரைக்க போகிறோம். இதில் நம்ம எடுத்துருக்கிறது வந்து கடலைப்பருப்பு நல்லா ஊற வச்சுருக்கோம். ரொம்ப நைஸாக நீங்கள் அரைக்க தேவையில்லை, இந்த மாதிரி பதத்துக்கு நீங்கள் அரைச்சா போதும். இதே ஜாரில் நம்ம கம்பு ஊற வச்சுருக்கோம், கம்பையும் நம்ம போட்டு அரைச்சிக்கலாம். கம்பு மாவையும் நம்ம அரைச்சிட்டோம். இந்த கடாயில் இப்போ நம்ம பொரிக்கிறதுக்கு எண்ணெயை வந்து நல்லா சூடு பண்ணி வச்சுக்கலாம். இப்போது இறால் வந்து நல்லா குக் ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ இந்த இறாலை வந்து நம்ம இந்த வடை மிக்ஸில் போட்டுக்கலாம். நம்ம வந்து கம்பு மாவு சேர்த்துட்டோம், கடலை மாவு சேர்த்துட்டோம், இப்போது இந்த ப்ரானையும் சேர்த்துருக்கோம். இதில் நம்ம இஞ்சி பூண்டு விழுது நம்ம போட்டிருக்கோம், கருவேப்பிலை தேவையான அளவு, புதினா நிறையவே போடலாம், ரொம்ப வாசனையாகவும் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த இறால் வடை. சோம்பு ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறேன். எல்லோரும் கம்பில் வந்து பார்த்திங்கன்னா கூழ் செய்வாங்க, களி செய்வாங்க. நம்ம வந்து இன்றைக்கி ஸ்பெஷலாக வந்து இறால் வடை செய்யலாம். ஃப்ளேக்ஸு, நீங்கள் ஃப்ளேக்ஸும் போடலாம். ஃப்ளேக்ஸ் வீட்டில் இல்லைன்னா நீங்கள் வந்து மிளகாத்தூள் இருந்தால் கூட மிளகாத்தூள் கூட போடலாம். மிளகாத்தூள் வேண்டாம், நான் பச்சை மிளகா போடுறேன்னா பச்சை மிளகாவும் நீங்கள் போட்டுக்கலாம். இதை போட்டுட்டு
முக்கியமாக இதுக்கு தேவையானது வந்து வெங்காயம். நல்லா நறுக்கிய வெங்காயம், ஒரு 3 வெங்காயத்தை நான் போட்டிருக்கேன். இது எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சிட்டு தேவையான அளவு நம்ம சால்ட் போட்டுக்கணும். நல்ல பைண்டிங்க்கு நீங்கள் கொஞ்சம் அரிசி மாவு, நான் இந்த அரிசி மாவு வந்து தூயமல்லி அரிசியில் தான் எடுத்துக்கிறேன். வீட்டில் டீ டைம் அந்த மாதிரி இருந்தால் இந்த மாதிரி கம்பு இறால் வடை, நிறைய விஷயங்கள் இருக்குங்க. சீ ஃபுட் வந்து அவாய்ட் பண்ணவே பண்ணாதீங்க. சீ ஃபுட் ரொம்ப மஸ்ட்டு. ஏர் க்ரோத்துக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா சீ ஃபுட் ரொம்ப நல்லது. ஃபிஷ்ஷெலாம் ரொம்ப நல்லது. வாரத்துக்கு 2 முறையாவது சீ ஃபுட் வந்து சாப்பிடுங்க. நம்மளுடைய கம்பு இறால் வடை ரெடி ஆகிட்டுருக்கு. இப்போ நம்மளுடைய இறால் கம்பு வடை ரெடி ஆயிடுச்சு. சுவையான கம்பு இறால் வடை இப்போ ரெடி ஆயிடுச்சு. இது மத்தியில் நம்ம இப்போ பார்க்க போகிறது பனங்கிழங்கு அல்வா இப்போ பண்ண போகிறோம். அந்த பனங்கிழங்கு அல்வா பண்ணுறதுக்கு முன்னாடி பனங்கிழங்கை நம்ம நல்லா வேக வச்சு அது மேலே இருக்கிற நாரெல்லாம் எடுத்துட்டு இந்த மாதிரி நம்ம துண்டு துண்டாக பண்ணி வச்சுருக்கோம். நிறைய இடத்துல வந்து சீஸ்னலாக நம்மளுக்கு வந்து பனங்கிழங்கு கிடைக்குது. பனை மரத்தில் இருக்கிற எல்லா விஷயங்களுமே உபயோகமான ஒரு பொருட்களாக இருக்குது. இது வந்து கற்ப விகிஷ்டம் நம்ம சொல்கிறோம் நம்ம பனங்கிழங்கை. இந்த பனங்கிழங்குல என்ன சத்துலாம் இல்லைங்க, எல்லா சத்தும் இருக்குது. நீரிழிவு நோய்க்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே உபயோகமான ஒரு விஷயம் வந்து இந்த பனங்கிழங்கு. நாங்கள் நிறைய சந்தைகள்லாம் நாங்கள் போடுவோம். சந்தைகள் போடும் போது இந்த பனங்கிழங்கு மாவை வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு வந்து சத்து மாவாக கொடுக்குறாங்க. நல்ல ஒரு ஸ்ட்ராங் இம்யூனிட்டி பவர் இருக்கிற மாதிரி இருக்கிறதுக்காக இந்த பனங்கிழங்கை வந்து யூஸ் பண்ணுறாங்க. இப்போ இந்த பனங்கிழங்கை நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் போடுறோம். நல்லா நைஸாக அரைச்சிடணுங்க. இப்போ பனங்கிழங்கு நம்ம வந்து மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக நம்ம அரைக்க போகிறோம். கொஞ்சம் தண்ணி விட்டுக்கோங்க. கனமான பாத்திரம் எடுத்திருக்கேன். இந்த பாத்திரத்தில் அடுப்பை வந்து ஆன் பண்ணிக்கோங்க. பனங்கிழங்குன்னு சொன்னாலே நம்ம அதை நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க. தெருவோரங்களில் நிறைய பாட்டிங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா விற்றுட்ருப்பாங்க. நம்ம கிராமத்து சைட்லலாம் நுங்கு கேள்விப்பட்டிருப்பீங்க. அதில் தான் வர்றது வந்து இந்த பனங்கிழங்கு. நம்ம கருப்பட்டிலாம் செய்கிறதுலாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பனை மரத்தில் இருக்கிற நம்ம பதநீர் மூலியமாக தான் செய்கிறாங்க. ஸோ இதில் இப்போது நம்ம கொஞ்சமாக நம்ம நெய் விட போகிறோம். ஃபஸ்ட்டு முந்திரி பருப்பை நல்லா வறுத்து எடுத்துக்க போகிறோம். முந்திரி பருப்பு நல்லா வறுத்துக்கோங்க. இதில் என்ன வேணாலும் போடலாம். நீங்கள் பாதாம் போடலாம், பிஸ்தா போடலாம். நான் இன்றைக்கி முந்திரி பருப்பு போட்டிருக்கேன். இது நல்லா செவந்து நல்லா குக் ஆகிடுச்சு. இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். பனங்கிழங்குல எப்போவுமே நார் சத்து ரொம்ப அதிகங்க. அதனால் இந்த சீசனலான விஷயங்களை வந்து நீங்கள் எப்போவுமே யூஸ் பண்ணி வாங்கணும். இந்த சீசனில் வந்து கொய்யாக்காய், இந்த பனங்கிழங்கு, இந்த மாதிரி வந்து சீசனலாக நிறைய விஷயங்கள் கிடைக்கும். நம்ம அந்த சீசனலான விஷயத்தை வாங்கி சாப்பிடணும். இதில் நார் அதிகமாக இருக்கிறதால தான் நம்ம வடிகட்டுறோம். அப்போ தான் சாஃப்டான ஒரு அல்வா வந்து உங்களுக்கு வரும்.
இந்த பனங்கிழங்கை நம்ம நல்லா வடிகட்டிட்டோம் பாருங்கள். இப்போ நாறுலாம் எதுவுமே இல்லை, இதை அப்படியே நம்ம கொட்ட போகிறோம். கட்டி இல்லாமல் இந்த பனங்கிழங்கை நம்ம நல்லா இது பண்ண போகிறோம். இது கொஞ்சம் எடுக்குங்க டைமு. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்வீட்டுனாலே ரொம்ப பிடிக்கும். அதில் இல்லாமல் நம்ம வந்து பார்த்திங்கன்னா மைதாவில் பார்த்துருப்போம், கார்ன்ஃப்ளவரில் பார்த்துருப்போம், கோதுமை மாவில் பார்த்துருப்போம், சம்பா ரவையில் பார்த்துருப்போம். இது பனங்கிழங்குன்றதால கொஞ்சம் நேரம் நீங்கள் கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப சுவையான உங்களுக்கு வந்து ஒரு அல்வா உங்களுக்கு ஸ்வீட் வந்து ரெடி ஆகிடும். இதில் வந்து கட்டிகளே இருக்கக்கூடாது. இப்போ பாருங்கள், நீங்கள் கட்டி இல்லாமல் நீங்கள் வந்து அப்படியே ஒரு ஸ்லோ ஃப்ளேமில் நீங்கள் இந்த கலந்துகிட்டே இருக்கணும். டைம் இருக்கிறப்போ நீங்கள் பனங்கிழங்கை வாங்கி வேக வச்சு அதில் இருக்கிற நாறுகளெல்லாம் எடுத்துட்டு குழந்தைங்களுக்கு வந்து அதை பழக சொல்லி கொடுங்க. நம்மளுடைய பாரம்பரியம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுவும் இல்லாமல் இந்த மாதிரி ஒரு கிழங்கு வகைகளில் வந்து நிறைய சத்துக்கள் இருக்குங்க. மாவு சத்து இருக்குது, கால்சியம் சத்து இருக்குது. ஸோ அதனால் இந்த மாதிரி கிழங்குகளை நம்ம கொடுக்கும் போது ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். போன் சத்து வந்து ரொம்ப குழந்தைங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து இம்யூன் பவர் தான் அதிகமாக இல்லை. அந்த இம்யூன் சத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கிழங்கு வகைகளில் வந்து அதிகமாக இருக்குது. நம்ம கிளற பார்த்திங்கன்னா நீங்கள் உங்களுக்கே தெரியும், நல்ல ஒரு ஷைனிங்காக ஒரு திக்னஸான ஒரு கண்டென்ட் வந்தது பாருங்கள். இப்போ இந்த நேரத்தில் நீங்கள் கொஞ்சம் ஏலக்காய் வந்து நீங்கள் போடலாம். ஏலக்காய் போடலாம். ஒரு சிட்டிக்கு உப்பு. எப்போவுமே ஒரு ஸ்வீட் செய்கிறதா இருந்தாலே நீங்கள் வந்து ஒரு சிட்டிக்கு உப்பு நீங்கள் சேர்த்திங்கன்னா அந்த டேஸ்ட் வந்து இன்னும் அதிகமாக உங்கள் ஃப்ளேவர்ட் வந்து நல்லா இருக்குங்க. இது நல்லா இன்னும் திக்காகணும். நம்ம பனங்கிழங்கு வந்து ஒரு கப்பு எடுத்துருக்கோம். இப்போ அரை கப்பு வந்து நாட்டு சர்க்கரை, உங்களுக்கு விருப்பமான வெல்லம் சேர்த்துக்கலாம். அது உங்களோட விருப்பம். வேணுன்னா கருப்பட்டியும் சேர்த்துக்கலாம். நம்ம நாட்டு சர்க்கரை சேர்த்துருக்கோம். ஒரு 10 மினிட்ஸுக்கு இது நல்லா பைண்ட் ஆகணுங்க. அந்த நாட்டு சர்க்கரை, பனங்கிழங்கு ரெண்டுமே, இதில் ஏலக்காய் போட்டிருக்கோம், இது எல்லாமே நல்லா பைண்ட் ஆகி ரொம்ப திக்கான ஒரு அல்வா பதத்துக்கு வரும். அது நம்ம கிளற நம்ம என்ன பண்ணணும்னா கொஞ்சம் ஒரு ஸ்பூனாக வந்து நெய் விட்டு நம்ம பார்க்கணும். பனங்கிழங்கு அல்வா இப்போது ஃபுல்லாகவே ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்மோஸ்ட் ஒரு 15 to 20 மினிட்ஸ் நம்ம வந்து இதை வந்து கிளறிட்டே இருக்கோம். கிளற நீங்கள் வந்து நெய் விட்டுட்டிங்கன்னா அப்படியே உங்களுடைய தவாவில் வந்து பார்த்திங்கன்னா பிரியும் பாருங்கள். அதில் ஒட்டாமல் பிரியும் போது உங்களுடைய அல்வா ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தம். இது மேலே முந்திரி பருப்பு நீங்கள் கார்னிஷ் பண்ணிக்கலாம். சூடான பனங்கிழங்கு அல்வா நாட்டு சக்கரை போட்டு ரெடி ஆகிடுச்சு. பார்க்கும் போது உடனே சாப்பிடணும் போல் இருக்குது. நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி பனங்கிழங்கு அல்வா நீங்கள் செஞ்சு பாருங்கள். கம்பு இறால் வடை, கடலை மாவு, கம்பு மாவு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ப்ரானு, கருவேப்பிலை, சோம்பு, சில்லி ஃப்ளேக்ஸு, ஆனியன், தேவையான உப்பு எல்லாத்தையும் கலந்து வடை மாதிரி ஒரு பதத்துக்கு நீங்கள் உருட்டி எடுத்து சூடான எண்ணெயில் வந்து பொரிச்சு எடுத்தால் கம்பு ப்ரான் வடை ரெடி. பனங்கிழங்கு அல்வா வேக வைத்து நார் இல்லாமல் உரித்து எடுத்து
அதை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்ல பேஸ்டான பதத்துக்கு அரைச்சி வச்சுக்கணும். ஒரு பேன் எடுத்து அந்த பனங்கிழங்கு விழுதை என்ன பண்ணணும்னா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்க ஆரம்பிக்கணும். வதக்கிட்ட பிறகு 1 கப்பு பனங்கிழங்குக்கு 1/2 கப்பு நாட்டு சர்க்கரையை நல்லா போட்டு கிளறும் போது கொஞ்சம் கொஞ்சமாக நெய் விட்டு அந்த பேனில் ஒட்டாத அளவுக்கு சேர்ந்து நம்ம கிளறிட்டே இருக்கணும். பிறகு முந்திரி பருப்பு போட்டு உங்களுக்கு பனங்கிழங்கு அல்வா ரெடி. இன்றைக்கி எபிசோடில் நம்ம கம்பு இறால் வடை அண்ட் பனங்கிழங்கு அல்வா செஞ்சுருக்கோம். இது ரொம்பவே ஆரோக்கியமான ஒரு ரெசிபியாக நம்ம செஞ்சுருக்கோம். எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி. இறால்ன்றது நம்மளுக்கு ஒமேகா 3யும் நம்மளுக்கு கொடுக்குது. அது மட்டும் இல்லாமல் கம்பில் நம்மளுக்கு அயன் சத்து ஆரோக்கியமும் இருக்குது. பனங்கிழங்குல பார்த்திங்கன்னா நாட்டு சர்க்கரை யூஸ் பண்ணல, நாட்டு சர்க்கரை யூஸ் பண்ணியிருக்கோம். பனங்கிழங்க பார்த்திங்கன்னா நிறைய நார் சத்து இருக்குது, நிறைய ஆரோக்கியமான ஒரு விஷயங்கள் இருக்குது. ஈஸி டைஜஷன் கூட, இம்யூனிட்டி பவர் அதிகமாக இருக்குது. இந்த டிஷ்ஷை உங்கள் வீட்டில் நீங்கள் செஞ்சு பாருங்கள். இது நம்மளுடைய டைமண்ட் ஹோம் அப்ளையன்சஸ் வழங்கும் ருசிக்கலாம் வாங்க. வணக்கம். ருசிக்கலாம் வாங்க பரிசு போட்டிக்கான கேள்வி. இன்றைய நிகழ்ச்சியில் கம்பு மாவில் என்ன புரத சத்து இருக்கிறது என திருமதி மண்வாசனை மேனகா அவர்கள் கூறினார். இந்த கேள்விக்கான சரியான பதிலை 15 நிமிடத்திற்குள் அனுப்பும் முதல் 10 நபர்களில் ஒரு நபருக்கு டைமண்ட் ஹோம் அப்ளையன்சஸ் வழங்கும் ஒரு பரிசு காத்திருக்கிறது.